அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மராத்தியர் லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 178 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின், டோட்டலாக ஒரு 198 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக வந்து இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் லெசன் வைஸ் நம்ம கொஷின்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே புத்தகமாக வந்து வெளியிட்ருக்கோம். ஸோ புக்ஸு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தரவாக படிங்க. ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். லைன் பை லைன் கொஷின், புக் பேக் கொஷின் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ புக்ஸு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி புக்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்மளுடைய வெப்சைட்லேயும் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு புக்கு கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஃப்ரீ டைமில் நம்ம வெப்சைட்டை வந்து போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் தலைமையில் முகலாய பேரரசை வீழ்த்துவதில் மராத்தியர்கள் வெற்றி பெற்றனர்? ஆன்சர் பார்த்திங்கன்னா சிவாஜி. சிவாஜி தலைமையில் முகலாய பேரரசை வீழ்த்துவதில் மராத்தியர்கள் வெற்றி பெற்றனர். தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர்? ஆன்சர் பார்த்திங்கன்னா வெங்கோஜி. தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் வந்து வெங்கோஜி. தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி 1674 முதல் 1832 ஆண்டு டேஸ் மன்னர் மரணம் வரை நீடித்தது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 2ஆம் சரபோஜி. தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி 1674 முதல் 1832 ஆண்டு 2ஆம் சரபோஜி மன்னர் மரணம் வரை நீடித்தது. மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதியின் பெயர்? ஆன்சர் வந்து கொங்கணம். மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதியின் பெயர் வந்து கொங்கணம். 5வது கொஷின் கூற்று 1. பாமனி சுல்தான்களின் கீழ் செயல்பட்ட மராத்தியர் சிவாஜி காலத்தில் எழுச்சி பெற்றனர். கூற்று 2. சிவாஜி மறைவிற்கு பிறகு அகமதுநகர், விஜயப்பூர், கோல்கொண்டா, பீரார் ஆகிய சுல்தான்களின் கீழ் செயல்பட்டனர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே வந்து சரி. பாமனி சுல்தான்களின் கீழ் செயல்பட்ட மராத்தியர் சிவாஜி காலத்தில் எழுச்சி பெற்றனர். சிவாஜி மறைவிற்கு பிறகு அகமதுநகர், விஜயப்பூர், கோல்கொண்டா, பீரார் ஆகிய சுல்தான்களின் கீழ் செயல்பட்டனர். டேஸ் தாக்குதல் முறை மராத்தியர்களின் வலிமையாக திகழ்ந்தது? ஆன்சர் வந்து கொரில்லா தாக்குதல் முறை மராத்தியர்களின் வலிமையாக திகழ்ந்தது. மராத்தியர் காலத்தில் பக்தி இயக்கத்தின் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள்? துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மராத்தியர் காலத்தில் பக்தி இயக்கத்தின் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர் என்று கூறியவர்? ஆன்சர் வந்து நீதிபதி ரானடே. மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர் என்று கூறியவர் வந்து நீதிபதி ரானடே. தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை தனது தலைமையின் கீழ் ஒன்று திரட்டியவர் யார்? ஆன்சர் வந்து சிவாஜி. தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை
தனது தலைமையின் கீழ் ஒன்று திரட்டியவர் வந்து சிவாஜி. மராத்திய அரசுக்கு தலைநகராக விளங்கியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ராய்கர். மராத்திய அரசுக்கு தலைநகராக விளங்கியது வந்து ராய்கர். சிவாஜி பிறந்த ஆண்டு, இதெல்லாம் ஒரு ரொம்ப சிம்பிள் கொஷின், ஆனால் இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1627. இந்த மராத்தியர்களிலிருந்து கட்டாயம் கொஷின் கேட்பாங்க. இந்த கொரில்லா 4 முறை சிவாஜியை சுற்றி சிவாஜியை பற்றியும் பீஸ்வாக்களை பற்றியும் கொஷின்ஸ் வந்து வரும். புரந்தர் உடன்படிக்கை, ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த லெசன் நீங்கள் 198 கொஷின் படித்தாவே கேட்கக்கூடிய கொஷின் அட்டன் பண்ணிடலாம். சிவாஜி மறைவு பார்த்திங்கன்னா 1680, பிறந்த ஆண்டு 1627. ஜின்னார் என்ற இடத்திற்கு அருகே எந்த பகுதியில் சிவாஜி பிறந்தார்? இதெல்லாம் கொஷின் கேட்டுறாங்க. ஷிவ்னர் இல்லை சிவனேரி அப்படின்னு கூட தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஷிவ்னர். ஜின்னார் என்ற இடத்திற்கு அருகே எந்த பகுதியில் சிவாஜி பிறந்தார்? ஷிவ்னர். சிவாஜியின் பெற்றோர் ஷாஜி போன்ஸ்லே, ஜீஜாபாய். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. சிவாஜியின் பெற்றோர் வந்து ஷாஜி போன்ஸ்லே, ஜீஜாபாய். 14வது கொஷின். ஷாஜி போன்ஸ்லே பற்றி கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 பாருங்கள். தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாகவும். கூற்று 2, தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்களின் வழித்தோன்றலாகவும் விளங்கினார். ஷாஜி போன்ஸ்லே வந்து தாய் வழி பார்த்திங்கன்னா யாதவ மன்னர்கள், தந்தை வழி வந்து மேவாரின் சிசோடியாக்கள் அவருடைய தோன்றலாக விளங்கினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அகமது நகர் அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்தவர் யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா மாலிக் ஹம்பர். அகமது நகர் அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்தவர் வந்து மாலிக் ஹம்பர். ஷாஜி போன்ஸ்லே யாரின் கீழ் சேவை புரிந்தார்? யாருக்கு கீழ் அப்படின்னா மாலிக் ஹம்பர் கீழே தான் வந்து சேவை புரிந்தார். ஷாஜி போன்ஸ்லே யாரின் கீழ் சேவை புரிந்தார்? மாலிக் ஹம்பர். சிவாஜியும் அவரது தாயும் ஜாகிர்தாரான யார் பராமரிப்பில் விடப்பட்டனர்? ஆன்சர் வந்து தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியுடைய பாதுகாவலர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. தாதாஜி கொண்டதேவ் தான் சிவாஜியுடைய பாதுகாவலர். சிவாஜியும் அவரது தாயும் ஜாகிர்தாரான யார் பராமரிப்பில் விடப்பட்டனர்? தாதாஜி கொண்டதேவ். மத துறவைகளாக விளங்கிய டேஸ் ஆகியோரும் சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ராம்தாஸ், துக்காராம். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. மத துறவைகளாக விளங்கிய ராம்தாஸ், துக்காராம் ஆகியோரும் சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். துறவி டேஸ் அவர்களை சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்தினார். யார் அப்படின்னா ராம்தாஸ். சிவாஜியுடைய குரு வந்து ராம்தாஸ். துறவி ராம்தாஸ் அவர்களை சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்தினார். சிவாஜி 1646 டேஸ் கோட்டையை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார். ஸோ என்ன கோட்டை அப்படின்னா தோர்னா கோட்டை. சிவாஜி 1646 தோர்னா கோட்டையை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார். தோர்னாவிலிருந்து 5 மைல் தொலைவில் இருந்த டேஸ் கோட்டையையும் கைப்பற்றி மீண்டும் முழுமையாக அதனை கட்டினார். ஸோ எந்த கோட்டை அப்படின்னா ராய்கர் கோட்டை. தோர்னாவிலிருந்து 5 மைல் தொலைவில் இருந்த ராய்கர் கோட்டையையும் கைப்பற்றி மீண்டும் முழுமையாக அதனை கட்டினார். கூற்று 1. 1647 தாதாஜி கொண்டதேவ் மறைந்தார். இந்த தாதாஜி கொண்டதேவ் மறைந்த ஆண்டு வந்து டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது 7th-க்கும் 11th-க்கும். ஸோ அது வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவர் மறைவிற்கு பிறகு தமது தந்தையின் நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு சிவாஜி ஏற்றார். ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி.
1647 தாதாஜி கொண்டதேவ் மறைந்தார். அவர் மறைவிற்கு பிறகு தமது தந்தையின் நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை சிவாஜி ஏற்றார். அதாவது ஜாகீர் அப்படின்னா நிலம். யார் சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தார்? யார் அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான். யார் சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தார்? பீஜப்பூர் சுல்தான். 1649ஆம் ஆண்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பீஜப்பூர் சுல்தான் யாரை விடுதலை செய்தனர்? யாரை அப்படின்னா ஷாஜி போன்ஸ்லே. 1649ஆம் ஆண்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பீஜப்பூர் சுல்தான் யாரை விடுதலை செய்தார்? ஷாஜி போன்ஸ்லே. டேஸ் முதல் டேஸ் வரை இராணுவ செயல்பாடுகளில் ஈடுபடுவதிலிருந்து சிவாஜி விலகியிருந்தார். 1649 முதல் 1655 வரை. 1649 முதல் 1655 வரை இராணுவ செயல்பாடுகளில் ஈடுபடுவதிலிருந்து சிவாஜி விலகியிருந்தார். இதுக்கான ஆன்சர் வந்து CAB சரி. எந்த ஆண்டு முதல் சிவாஜி தனது இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கினார்? ஆன்சர் வந்து 1656. 1656 முதல் சிவாஜி தனது இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கினார். சதாரா மாவட்டத்தில் டேஸ் என்ற இடத்தை சிவாஜி கைப்பற்றிய பின்பு மராத்தியர் மத்தியில் பிரபலம் அடைந்தார். ஸோ எந்த பகுதி அப்படின்னா ஜாவ்லி. சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி என்ற இடத்தை சிவாஜி கைப்பற்றிய பின்பு மராத்தியர் மத்தியில் பிரபலம் அடைந்தார். சிவாஜி ஜாவ்லி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் எந்த இடத்தில் புதிய கோட்டை கட்டப்பட்டது? ஸோ எந்த இடம் அப்படின்னா பிரதாப்கர். சிவாஜி ஜாவ்லி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் எந்த இடத்தில் புதிய கோட்டை கட்டப்பட்டதுன்னா பிரதாப்கர் என்ற இடத்தில் புதிய கோட்டை கட்டப்பட்டது. கூற்று 1. 1656 நவம்பர் மாதம் பிஜப்பூர் முகமது ஆடில் ஷா மரணமடைந்தார். கூற்று 2. 18 வயதே நிரம்பிய இளைஞர் 2ஆம் ஆடில் ஷா அடுத்த பொறுப்பேற்றார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. 1656 நவம்பர் மாதம் பிஜப்பூர் அகமது ஆடில் ஷா மரணமடைந்தார். 18 வயது நிரம்பிய இளைஞர் 2ஆம் ஆடில் ஷா அடுத்து பொறுப்பேற்றார். 30வது கொஷின். பீஜப்பூர் சுல்தானால் 1659 சிவாஜியை வீழ்த்த அனுப்பப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்சல் கான். எக்ஸாமில் கேட்ட கொஷின். பீஜப்பூர் சுல்தானால் 1659 சிவாஜியை வீழ்த்த அனுப்பப்பட்டவர் வந்து அப்சல் கான். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தார். ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். அதாவது சூளுரைத்தவர் யார் அப்படின்னா அப்சல் கான். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் வந்து அப்சல் கான். சிவாஜியை அடக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு 1660ஆம் ஆண்டு தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னா செயிஸ்டகான். சிவாஜியை அடக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு 1660ஆம் ஆண்டு தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வந்து செயிஸ்டகான். 33வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை கண்டுபிடி. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1. சிவாஜி ஒரு தைரியமான திட்டத்தை வகுத்தார். ஓர் இரவு நேரத்தில் பூனாவுக்கு 400 படை வீரர்களுடன் திருமண குழுவினர் போல் சென்று அவர் செயிஸ்டகானின் இல்லம் மீது தாக்குதல் நடத்தினார். கூற்று 2. 1663 டிசம்பர் மாதம் அவுரங்கசீப் செயிஸ்டகானை தக்காணத்திலிருந்து திரும்ப அழைத்து கொண்டார். இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. சிவாஜி ஒரு தைரியமான திட்டத்தை வகுத்தார். ஓர் இரவு நேரத்தில் பூனாவுக்கு 400 படை வீரர்களுடன் திருமண குழுவினர் போல் சென்று அவர் செயிஸ்டகானின் இல்லம் மீது தாக்குதல் நடத்தினார். கூற்று 2. 1663 டிசம்பர் மாதம்
அவுரங்கசீப் செயிஸ்டகானை தக்காணத்திலிருந்து திரும்ப அழைத்து கொண்டார்? அரபிக்கடல் பகுதியில் முகலாயர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய சூரத் நகரை சிவாஜி சூறையாடிய ஆண்டு. எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. 1664. அரபிக்கடல் பகுதியில் முகலாயர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய சூரத் நகரை சிவாஜி சூறையாடிய ஆண்டு 1664. இரண்டாவது முறையாகவும் சூறையாடுவார். அந்த வருஷம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். 35வது கொஷின். சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பீஜப்பூரை இணைப்பதற்காகவும் ரஜபுத்திர தளபதியான யார் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பினார்? யார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங். சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பிஜப்பூரை இணைப்பதற்காகவும் ரஜபுத்திர தளபதியான யார் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பினார்? ராஜா ஜெய்சிங். இளவரசர் மூவாசம் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? முதலாம் பகதூர் ஷா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலாம் பகதூர் ஷா. இளவரசர் மூவாசம் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? முதலாம் பகதூர் ஷா. சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே புரந்தர உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. நிறைய டைம் கேட்ட கொஷின். மேக்ஸிமம் இந்த கொஷின் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1665 ஜூன் 11 ஆண்டு கேட்டிருக்காங்க, டேட்டோட. அதே மாதிரி புரந்தர உடன்படிக்கை யார் யாருக்கு இடையே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே. ஆண்டு பார்த்துக்கோங்க, 1665 ஜூன் 11. புரந்தர உடன்படிக்கை பற்றி கூற்றுக்களில் சரியானதை கண்டுபிடி. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, சிவாஜி அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்து கொள்ள அனுமதி கிடைத்தது. இது புரந்தர உடன்படிக்கையின்படி சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளை வைத்து கொள்ள அனுமதி கிடைத்தது. கூற்று 2, மன்சப்தாராக செயல்பட்டு பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். இந்த புரந்தர உடன்படிக்கையில் மன்சப்தாராக செயல்பட்டு பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் சரியானவை. 39வது கொஷின். முகலாய அரசவையை பார்வையிடுமாறு சிவாஜியிடம் வற்புறுத்தியவர் யார்? யார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங். முகலாய அரசவையை பார்வையிடுமாறு சிவாஜியிடம் வற்புறுத்தியவர் யார்னா ராஜா ஜெய்சிங். எந்த ஆண்டு மே மாதம் சிவாஜியும் அவரது மகன் சாம்பாஜியும் ஆக்ராவை அடைந்தனர்? ஆன்சர் 1666. 1666ஆம் ஆண்டு மே மாதம் சிவாஜியும் அவரது மகன் சாம்பாஜியும் ஆக்ராவை அடைந்தனர். மன்சப்தாராக 5000 என்ற படிநிலையில் யார் நியமிக்கப்பட்டார்? யார் அப்படின்னா சாம்பாஜி. மன்சப்தாராக 5000 என்ற படிநிலையில் யார் நியமிக்கப்பட்டார்? சாம்பாஜி. பீராரில் சிவாஜிக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட ஜாகீர் நிலத்தின் ஒரு பகுதியை யார் எடுத்துக்கொண்டார்? யார் அப்படின்னா அவுரங்கசீப். பீராரில் சிவாஜிக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட ஜாகீர் நிலத்தின் ஒரு பகுதியை யார் எடுத்துக்கொண்டார்? அவுரங்கசீப். எந்த ஆண்டு மேற்கு கடற்கரையோரத்தின் முக்கிய துறைமுகமான சூரத்தை சிவாஜி மீண்டும் கைப்பற்றினார்? அதாவது 2வது முறை கைப்பற்றப்பட்டது 1670. முதல் முறை 1664. 1670ஆம் ஆண்டு மேற்கு கடற்கரையோரத்தின் முக்கிய துறைமுகமான சூரத்தை சிவாஜி மீண்டும் கைப்பற்றினார். 1672ஆம் ஆண்டு சூரத்தில் இருந்து சவுத் எனப்படும் டேஸ் பங்கு வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர். எவ்வளோ அப்படின்னா 4/1 பங்கு. 1672ஆம் ஆண்டு சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் 4/1 பங்கு வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர். சிவாஜி ராய்கர் கோட்டையில்
சத்ரபதி என்ற பட்டத்துடன் அரியணை ஏறிய ஆண்டு. நிறைய டைம் கேட்ட கொஷின். இந்த அரியணை ஏறிய ஆண்டு கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து புரந்தர் உடன்படிக்கை நிறைய டைம் கேட்ட கொஷின். அதெல்லாம் புரந்தர் உடன்படிக்கை. அதே மாதிரி எந்த கோட்டையில் அந்த வந்து சிவாஜி வந்து முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராய்கர் கோட்டை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1674 ஜூன் 6 சிவாஜி ராய்கர் கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்துடன் அரியணை ஏறிய ஆண்டு 1674 ஜூன் 6. தஞ்சாவூரில் யாரை சிவாஜி நியமித்தார்? யாரை அப்படின்னா வெங்கோஜி அல்லது எக்கோஜி. தஞ்சாவூரில் யாரை சிவாஜி நியமித்தார்? வெங்கோஜி. அவருடைய பேர் தான் வந்து எக்கோஜி. எது இரண்டாம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது? எது அப்படின்னா செஞ்சி. எது இரண்டாம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது? செஞ்சி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்கள். சிவாஜியின் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியானவையாக இல்லை. கூற்று 2. சிவாஜியின் மூத்த மகன் சாம்பாஜி அவரை கைவிட்டு முகலாய முகாமில் இணைந்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. சிவாஜியின் கடைசி நாட்கள் வந்து மகிழ்ச்சியானவையாக இல்லை. சிவாஜியின் மூத்த மகன் சாம்பாஜி அவரை கைவிட்டு முகலாய முகாமில் இணைந்தார். சாம்பாஜியை கைது செய்து அவுரங்கசீப் எந்த கோட்டைக்கு அனுப்பினார்? எந்த கோட்டை அப்படின்னா பன் அலா அப்படின்ற கோட்டைக்கு. சிவாஜியை கைது செய்து அவுரங்கசீப் எந்த கோட்டைக்கு அனுப்பினார்? பன் அலா கோட்டை. சிவாஜி மறைந்த ஆண்டு 1680. 53 வயதில் வந்து மறைந்தார். அவர் பிறந்தது 1627. சிவாஜி இறந்தபோது எந்த மாவட்டங்களில் தீர்வு காணப்படவில்லை? ஆன்சர் பார்த்திங்கன்னா வேலூர், செஞ்சி. ஏபி வந்து சரி. சிவாஜி இறந்தபோது எந்த மாவட்டங்களில் தீர்வு காணப்படவில்லை? வேலூர், செஞ்சி. சிவாஜி மறைவுக்கு பின் மராத்திய இராணுவத்துக்கு பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் வந்து சாம்பாஜி. சிவாஜி மறைவுக்கு பின் மராத்திய இராணுவத்துக்கு பொறுப்பேற்றவர் வந்து சாம்பாஜி. அவுரங்கசீப் மகன் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் யார் அப்படின்னா சாம்பாஜி. அவுரங்கசீப் மகன் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் வந்து சாம்பாஜி. 54வது கொஷின் பொறுத்துக்க. நம்ம அந்த இயர்ஸ் எல்லாமே ஒன் சைடு கொண்டு வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ தாதாஜி கொண்டதேவ் மறைவு வந்து 1647. இந்த 7th புக்கில் 1649 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எது அப்படின்றது பார்த்துக்கோங்க. சிவாஜி மறைவு 1680. இதிலே சிவாஜி பிறந்தது 1627. இங்கே பக்கமே கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பாஜி மறைவு 1689. ராஜாராம் மறைவு 1700. அவுரங்கசீப் மறைவு 1707. நாதிர்ஷா மறைவு 1747. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. அந்த மறைவு மட்டும் கரெக்டாக ஒரு பக்கமாக வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்ஸ் படிச்சிடலாமா? தாதாஜி கொண்டதேவ் மறைவு 1647. சிவாஜி மறைவு 1680. சாம்பாஜி மறைவு 1689. ராஜாராம் மறைவு 1700. அவுரங்கசீப் மறைவு 1707. நாதிர்ஷா மறைவு 1747. ராஜாராமின் மனைவி யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா தாராபாய். ராஜாராமின் மனைவி வந்து தாராபாய். அவுரங்கசீப் மரணத்திற்கு பிறகு மராத்திய அரியணையை அலங்கரித்த சாம்பாஜியின் மகன் யார்? யார் அப்படின்னா சாகு. அவுரங்கசீப் மரணத்திற்கு பிறகு மராத்திய அரியணையை அலங்கரித்த சாம்பாஜியின் மகன் வந்து சாகு. 1708 சாகு மராத்திய அரசரான போது அவருக்கு ஆதரவாக இருந்தவர். ஆன்சர் வந்து பாலாஜி விஸ்வநாத். 1708 சாகு மராத்திய அரசரான போது அவருக்கு ஆதரவாக இருந்தவர் வந்து பாலாஜி விஸ்வநாத். சாகு பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாவாக நியமித்த ஆண்டு 1713. ஷாகு
பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாவாக நியமித்த ஆண்டு வந்து 1713. எதை தலைநகராக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார்? ஆன்சர் வந்து கோல்காப்பூர். எதை தலைநகராக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார்? கோல்காப்பூர். ராஜாராமின் இரண்டாவது மனைவி ராஜாபாய், அவரது மகன் இரண்டாம் சாம்பாஜி டேஸ் மற்றும் அவரது மகன் ஆகியோரை 1714 ஆண்டு சிறைப்பிடித்தார். யார் அப்படின்னா தாராபாய். ராஜாராமின் இரண்டாவது மனைவி ராஜாபாய், அவரது மகன் இரண்டாம் சாம்பாஜி, தாராபாய் மற்றும் அவரது மகன் ஆகியோரை 1714 ஆண்டு சிறைப்பிடித்தார். சாகு 1749 மறைந்த பிறகு யார் அரியணை ஏறியது? யார் அப்படின்னா ராமராஜா. சாகு 1749 மறைந்த பிறகு யார் அரியணை ஏறியது? ராமராஜா. ராமராஜாவின் தத்துவ புதல்வரான டேஸ் 1808 மரணம் அடையும் வரை பெயருக்கு மன்னராக ஆட்சியில் இருந்தார். யார் அப்படின்னா இரண்டாவது சாகு, அதாவது இரண்டாம் சாகு. ராமராஜாவின் தத்துவ புதல்வரான இரண்டாம் சாகு 1808 மரணம் அடையும் வரை பெயருக்கு மன்னராக ஆட்சியில் இருந்தார். சிவாஜி அரசவையில் 8 அமைச்சர்கள் கொண்ட ஆலோசனை அவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து அஷ்டபிரதான். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. சிவாஜி அரசவையில் 8 அமைச்சர்கள் கொண்ட ஆலோசனை அவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? அஷ்டபிரதான். சிவாஜி 8 அமைச்சர்கள் கொண்ட ஆலோசனை அவை ரொம்ப முக்கியமான கொஷின், கிளியராக பார்த்துக்கோங்க. முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி. ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா நாட்டின் பொது நலன் மற்றும் முன்னேற்றம், ஸோ அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி, நாட்டின் பொதுநலன் மற்றும் முன்னேற்றம். அமத்தியா அல்லது நிதி அமைச்சர், பொது கணக்குகளை ஆராய்ந்து ஒப்புதல் அளித்தல், அதுதான் வந்து இவர்களுடைய பணி. அமத்தியா அல்லது நிதி அமைச்சர், பொது கணக்குகளை ஆராய்ந்து ஒப்புதல் அளித்தல். வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரி, அரசின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவண வடிவில் பராமரிப்பது தான் இவர்களுடைய பணி. வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரி. சுமந்த் அல்லது தாபீர் அல்லது வெளியுறவு செயலர், மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்து ஆலோசனை வழங்குவது தான் இவர்களுடைய பணி. சுமந்த் அல்லது டாபீர் அல்லது வெளியுறவு செயலர், மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்து ஆலோசனை. சச்சிவ் அல்லது சுருனாவிஸ் அல்லது உள்துறை செயலர், ஸோ இவர்களுடைய பணி என்ன அப்படின்னா அரசின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனிப்பவர். சச்சிவ் அல்லது சுருனாவிஸ் அல்லது உள்துறை செயலர் வந்து அரசின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனிப்பவர். பண்டிட் ராவ் அல்லது தனத்யாக்ஸா அல்லது சதர் அல்லது முதாசிப் அல்லது மத தலைவர். ஸோ இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மதம் தொடர்பான சடங்குகளும் தான தர்மங்களுக்கு பொறுப்பு. பண்டிட் ராவ் அல்லது தனத்யாக்ஸா அல்லது சதர் அல்லது முதாசிப் அல்லது மத தலைவர், மதம் தொடர்பான சடங்குகளும் தான தர்மங்களுக்கு பொறுப்பு. நியாயதீஸ் அல்லது தலைமை நீதிபதி, ஸோ இவருடைய பணி பார்த்திங்கன்னா குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பு. நியாயதீஸ் அல்லது தலைமை நீதிபதி, குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பு. சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி, ஸோ இவருடைய பணி பார்த்திங்கன்னா இராணுவத்தை நிர்வகிப்பது. சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி வந்து இராணுவத்தை நிர்வகிப்பது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. மராத்திய அமைச்சர்களின் கீழ் எத்தனை அரசு துறைகள் இருந்தன? ஆன்சர் பார்த்திங்கன்னா 18. மராத்திய அமைச்சர்களின் கீழ் எத்தனை அரசு துறைகள் இருந்தன? 18. சிவாஜி தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். மாகாணங்கள் டேஸ் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா பிராந்த்.
சிவாஜி தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். மாகாணங்கள் பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. மராத்தியர் ஆட்சியில் மொத்த உற்பத்தியில் அரசின் உரிமையாக டேஸ் சதவீதம் நிர்ணயிக்கப்பட்டது. எத்தனை சதவீதம் அப்படின்னா 30% நிர்ணயிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா பின்னர் 40% உயர்த்தப்பட்டது. மராத்தியர் ஆட்சியில் மொத்த உற்பத்தியில் அரசின் உரிமையாக 30% நிர்ணயிக்கப்பட்டது, பின்னர் 40% உயர்த்தப்பட்டது. சிவாஜி வசூலித்த 2 வரிகள். கொஷின் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, மராத்தியர் ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் சர்தேஸ்முகி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. சிவாஜி வசூலித்த 2 வரிகள் பார்த்திங்கன்னா சவுத் வரி, சர்தேஸ்முகி அப்படின்ற வரி. மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 1/4 வசூலித்த வரியின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா சவுத் வரி. மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 1/4 வசூலித்த வரியின் பெயர் வந்து சவுத் வரி. சர்தேஸ்முக் என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% டேஸ் எனும் வரி மூலம் பெற்றார். எந்த வரி அப்படின்னா சர்தேஸ்முகி. சர்தேஸ்முக் என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% சர்தேஸ்முகி என்னும் வரியின் மூலம் பெற்றார். நெக்ஸ்ட் 71வது கொஷின் கூற்று 1. தேசாய்கள் தேஸ்முக்குகளின் பிரதம தலைமையாக சர்தேஸ்முக் திகழ்ந்தார். தேசாய்கள் தேஸ்முக்குகளின் பிரதம தலைமையாக சர்தேஸ்முக் திகழ்ந்தார். கூற்று 2. மரபு வழியாக தனது நாட்டின் சர்தேஸ்முக்காக சிவாஜி விளங்கினார். மரபு வழியாக தனது நாட்டின் சர்தேஸ்முக்காக சிவாஜி விளங்கினார். கூற்று 3. ஜாகீர்களை வழங்குவதையும் மரபு வழியாக செய்யப்படும் நியமனங்களை சிவாஜி ஊக்கப்படுத்தவில்லை. ஜாகீர்களை வழங்குவதையும் மரபு வழியாக செய்யப்படும் நியமனங்களை சிவாஜி ஊக்கப்படுத்தவில்லை. ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2 மற்றும் 3 சரி. மராத்திய இராணுவத்தின் 4 பிரிவுகளாக எவை இருந்தன? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ அனைத்தும் சரியானவை. மராத்திய இராணுவத்தின் 4 பிரிவுகளாக எவை இருந்தன? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை. காலாட்படை எவ்வாறு பிரிக்கப்பட்டது? ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. காலாட்படை எவ்வாறு பிரிக்கப்பட்டது? ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள். 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு டேஸ் என்பவர் தலைமை வகித்தார். யார் அப்படின்னா நாயக் அல்லது கார்பரல். 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு நாயக் என்பவர் தலைமை வகித்தார். நாயக் அல்லது கார்பரல். கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்வு செய்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். மராத்திய காலத்தில் ஒவ்வொரு படைப்பிரிவிலும் 25 குதிரைப்படை வீரர்கள் சார்ஜென்ட் தகுதிக்கு இணையான தகுதியில் ஹவில்தார் தலைமையின் கீழ் செயல்பட்டனர். மராத்திய காலத்தில் ஒவ்வொரு படைப்பிரிவிலும் 25 குதிரைப்படை வீரர்கள் சார்ஜென்ட் தகுதிக்கு இணையான தகுதியில் ஹவில்தார் தலைமையின் கீழ் செயல்பட்டனர். 2. ஒரு ஜமால்தாரின் கீழ் 5 ஹவில்தார் செயல்பட்டனர். ஒரு ஜமால்தாரின் கீழ் 5 ஹவில்தார் செயல்பட்டனர். 10 ஜமால்தாரர்களின் தலைவராக ஒரு ஹஜாரி திகழ்ந்தார். 10 ஜமால்தாரர்களின் தலைவராக ஒரு ஹஜாரி திகழ்ந்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. 1, 2 மற்றும் 3 சரியானது. கூற்று 1. மராத்திய காலத்தில் ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆக பிரிக்கப்பட்டது. அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்கள் பர்கீர்கள் என்றும். கூற்று 2ல் பாருங்கள், அதனுடைய தொடர்ச்சி. தாங்களாகவே குதிரைகளை ஏற்பாடு செய்து கூலி வேலைக்கு செய்யும் வீரர்கள் செயலேதார்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அதாவது மராத்திய காலத்தில் ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆக பிரிக்கப்பட்டது. அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட வீரர்கள் வந்து பர்கீர்கள் என்றும்,
தாங்களாகவே குதிரைகளை ஏற்பாடு செய்து கூலி வேலைக்கு செய்யும் வீரர்கள் வந்து செயலதார்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். 77வது கொஸ்டின் பொறுத்துக. கிரிமினல் வழக்குகளை விசாரித்தவர் யார் அப்படின்னா பட்டேல். மேல் முறையீடுகளின் தலைமை நீதிபதி தான் நியாயதீஷ். இறுதி மேல் முறையீட்டு நீதிமன்றம் தான் ஆசிர் மஸ்லீம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. கிரிமினல் வழக்குகளை விசாரித்தவர் வந்து பட்டேல். மேல் முறையீடுகளின் தலைமை நீதிபதி வந்து நியாயதீஷ். இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து ஆசிர் மஸ்லீம். முதல் பேஷ்வாவை பற்றி நிறைய டைம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. கால வரிசைப்படுத்துக, அந்த ஆண்டுகள் அதெல்லாமே கேட்டிருக்காங்க. முதல் பேஷ்வா யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். அவருடைய காலம் வந்து 1713 1720 வரை அவர் ஆட்சி செய்த காலம். பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து பாருங்கள் 1713 1818 வரை வந்து பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து நடைபெற்றது. ஸோ முதல் பேஷ்வா யார்? பாலாஜி விஸ்வநாத். அஷ்டபிரதான அமைப்பில் முதன்மையானவர் யார் அப்படின்னா பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி. அஷ்டபிரதான அமைப்பில் முதன்மையானவர் யார்? பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி. யார் ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா ஆவார்? முதல் பேஷ்வா அப்படின்னு கேட்டாலும் சரி, ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா அப்படின்னு கேட்டாலும் சரி, பாலாஜி விஸ்வநாத் தான் ஆன்சர். பேஷ்வா என்ற டேஸ் சொல்லின் பொருள் முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் என்பதாகும். பேஷ்வா அப்படின்றது பாரசீகம். பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் வந்து முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் என்பதாகும். உள்நாட்டு போர் சிக்கலில் இருந்து எந்த அரசரை பாலாஜி விஸ்வநாத் காப்பாற்றினார்? யார் அப்படின்னா சாகு. உள்நாட்டு போர் சிக்கலில் இருந்து எந்த அரசரை பாலாஜி விஸ்வநாத் காப்பாற்றினார்? சாகு. மேற்கு கடற்கரையோரத்தில் அதிக அதிகாரம் படைத்த கடற்படை தளபதியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா கனோஜி ஆங்கிரே. மேற்கு கடற்கரையோரத்தில் அதிக அதிகாரம் படைத்த கடற்படை தளபதியாக திகழ்ந்தவர் வந்து கனோஜி ஆங்கிரே. 84வது கொஷின் கூற்று 1. பேஷ்வா ஆட்சியில் ஜாகீர்களை வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கூற்று 2. பேஷ்வாவின் பதவி மரபு சார்ந்ததாக ஆனது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 சரியானது. பேஷ்வா ஆட்சியில் ஜாகீர்களை வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பேஷ்வாவின் பதவி மரபு சார்ந்ததாக ஆனது. பாலாஜி விஸ்வநாத்துக்கு பிறகு அவரது மகன் டேஸ் 1720 மன்னர் சாகுவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். யார் அப்படின்னா முதலாம் பாஜிராவ். பாலாஜி விஸ்வநாத்துக்கு பிறகு அவரது மகன் முதலாம் பாஜிராவ் 1720 மன்னர் சாகுவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா யார் அப்படின்னா முதலாம் பாஜிராவ். மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா வந்து முதலாம் பாஜிராவ். பேஷ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதியாக விளங்கியவர் யார் அப்படின்னா திரிம்பக்ராவ். பேஷ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதியாக விளங்கியவர் வந்து திரிம்பக்ராவ். 88வது கொஷின். யார் 1731 பரோடா அருகே தபாய் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்? யார் அப்படின்னா திரிம்பக்ராவ். 1731 பரோடா அருகே தபாய் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் வந்து திரிம்பக்ராவ். 1731 ஏற்பட்ட எந்த ஒப்பந்தத்தின் படி சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கொல்காபூரின் சாம்பாஜிக்கு நெருக்குதல் அளிக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா வார்னா ஒப்பந்தம். 1731 ஏற்பட்ட வார்னா ஒப்பந்தத்தின்படி சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கொல்காபூரின் சாம்பாஜிக்கு நெருக்குதல் அளிக்கப்பட்டது. 90வது கொஷின். தானே, சால்செட், பேசின் ஆகிய பகுதிகள் போர்த்துகீசியரிடமிருந்து மராத்தியர் கைப்பற்றிய ஆண்டு
எப்போனா 1738. தானே, சால்செட், பேசின் ஆகிய பகுதிகள் போர்த்துகீசியரிடமிருந்து மராத்தியர் கைப்பற்றிய ஆண்டு 1738. முதலாம் பாஜிராவ் மறைவுக்கு பிறகு பேஷ்வாவாக பதவியேற்றவர் யார்னா பாலாஜி பாஜிராவ். முதலாம் பாஜிராவ் மறைவுக்கு பிறகு பேஷ்வாவாக பதவியேற்றவர் வந்து பாலாஜி பாஜிராவ். நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் வந்து பாலாஜி பாஜிராவ். ஆற்காடு நவாபின் மருமகன் சந்தா சாஹிப் எந்த பகுதியை கைப்பற்றிய பிறகு தஞ்சாவூரை முற்றுகையிடப் போவதாக அச்சுறுத்தினார்? எந்த பகுதினா திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றிய பிறகு தஞ்சாவூரை முற்றுகையிடப் போவதாக அச்சுறுத்தினார். யார் அப்படின்னா ஆற்காடு நவாபின் மருமகன் சந்தா சாஹிப். ஆயிரத்தி 1739 தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய ஆட்சியாளர் டேஸிடம் உதவி கோரினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா சாகு. 1739 தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய ஆட்சியாளர் சாகுவிடம் உதவி கோரினார். 1740 ஆண்டு யார் ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை வீழ்த்தி கொன்றார்? யார் அப்படின்னா ரகோஜி போன்ஸ்லே. 1740 ஆண்டு யார் ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை வீழ்த்தி கொன்றார்? ரகுஜி போன்ஸ்லே. யார் 1743 திருச்சி மற்றும் ஆற்காட்டை கைப்பற்றினார்? யார் அப்படின்னா முகமது அலி. 1743 திருச்சி மற்றும் ஆற்காட்டை கைப்பற்றியவர் வந்து முகமது அலி. பாலாஜி பாஜிராவ் உடன்பிரவா சகோதரரான யாரை கர்நாடகத்துக்கு அனுப்பினார்? யார் அப்படின்னா சதாசிவராவ். பாலாஜி பாஜிராவ் உடன்பிரவா சகோதரரான யாரை கர்நாடகத்துக்கு அனுப்பினார்? சதாசிவராவ். உத்கீர் போர் நடைபெற்ற ஆண்டு 1760. உத்கீர் போர் நடைபெற்ற ஆண்டு 1760. யார் தலைமையில் பாலாஜி பாஜிராவ் அனுப்பிய இராணுவம் உத்கீர் போரில் எதிரிகளை வீழ்த்தியது? யார் அப்படின்னா சதாசிவராவ். சதாசிவராவ் தலைமையில் பாலாஜி பாஜிராவ் அனுப்பிய இராணுவம் உத்கீர் போரில் எதிரிகளை வீழ்த்தியது. எந்த ஆண்டு வங்காள நவாப் ஒரிசாவை கைவிட்டு மராத்தியருக்கு கப்பம் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது? எந்த ஆண்டுனா 1751. 1751 ஆண்டு வங்காள நவாப் ஒரிசாவை கைவிட்டு மராத்தியருக்கு கப்பம் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா அகமது ஷா அப்தாலி. ஆப்கானிஸ்தானில் துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் வந்து அகமது ஷா அப்தாலி. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. சிராஜ் உத் தௌலாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே தான் வந்து பிளாசி போர் வந்து நடைபெற்றது. ஆண்டு 1757. மூன்றாம் பானிபட் போர் 1761 ஜனவரி 14 யாருக்கிடையே நடைபெற்றது? யார் யாருக்கிடையே அப்படின்னா சதாசிவராவ், அகமது ஷா அப்தாலி. ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். முதலாம் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், மூன்றாம் பானிபட் போர் இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்காங்க. மூன்றாம் பானிபட் போர் 1761 ஜனவரி 14 யாருக்கிடையே நடைபெற்றது? சதாசிவராவ், அகமது ஷா அப்தாலி. மராத்தியர்கள் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந்தியாவில் ஆங்கில அரசு காலூன்ற வழிவகுத்த போர் எது அப்படின்னா மூன்றாம் பானிபட் போர் 1761. மராத்தியர்கள் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந்தியாவில் ஆங்கில அரசு காலூன்ற வழிவகுத்த போர் வந்து மூன்றாம் பானிபட் போர். முகலாய ஆட்சியாளர் டேஸ் ஆப்கான் நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்? யார் அப்படின்னா முகமது ஷா. இந்த நாதிர் ஷா படையெடுக்க காரணம். முகலாய ஆட்சியாளர் முகமது ஷா ஆப்கான் நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். நாதிர் ஷா படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு ஒரு முக்கியமான கொஷின். 1739. நாதிர் ஷா படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1739. முகலாயருக்கும் நாதிர் ஷாவுக்கும் இடையே தான் இது வந்து நடைபெற்றது. கோகினூர், வைரம், மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றார். யாருன்னா நாதிர் ஷா. 107வது கொஷின். 1747 நாதிர் ஷா கொல்லப்பட்ட பிறகு
அவரது இராணுவ தளபதிகளில் ஒருவரான யார் ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளராக மாறினார்? யார் அப்படின்னா அஹ்மத் ஷா அப்தாலி. 1747 நாதிர் ஷா கொல்லப்பட்ட பிறகு அவரது இராணுவ தளபதிகளில் ஒருவரான யார் ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளராக மாறினார்? அஹ்மத் ஷா அப்தாலி. பஞ்சாப் ஆளுநராக முகலாய மாமன்னரால் நியமிக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னா மீர் மன்னு. பஞ்சாப் ஆளுநராக முகலாய மாமன்னரால் நியமிக்கப்பட்டவர் வந்து மீர் மன்னு. அஹ்மத் ஷா அப்தாலி டெல்லியை விட்டு வெளியேறும் முன் தனது பிரதிநிதியாக யாரை நியமனம் செய்தார்? யார் அப்படின்னா மீர்பாக்ஸி. அஹ்மத் ஷா அப்தாலி டெல்லியை விட்டு வெளியேறும் முன் தனது பிரதிநிதியாக யாரை நியமனம் செய்தார்? மீர்பாக்ஸி. அப்தாலி நியமித்த பிரதிநிதியை அகற்றியவர்கள் யார்? யார் அப்படின்னா மல்கர் ராவ் ஹோல்கர், ரகுநாத் ராவ். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. அப்தாலி நியமித்த பிரதிநிதியை அகற்றியவர்கள் வந்து மல்கர் ராவ் ஹோல்கர், ரகுநாத் ராவ். பஞ்சாபின் நிலைமையை சீராக்குவதற்காக மகாதாஜி சிந்தியாவின் சகோதரரான யாரை பேஷ்வா அங்கு அனுப்பினார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா தாதாஜி சிந்தியா. தாதாஜி சிந்தியா. பஞ்சாபின் நிலைமையை சீராக்குவதற்காக மகாதாஜி சிந்தியாவின் சகோதரரான யாரை பேஷ்வா அங்கு அனுப்பினார்? தாதாஜி சிந்தியா. ரோகில்கண்டின் டேஸ் மற்றும் அயோத்தியின் டேஸ் ஆகியோருடன் கூட்டணி அமைத்து அப்தாலி பதிலடி கொடுத்தார். யார் அப்படின்னா நஜீப் உத்தௌலா, ஹிஜா உத்தௌலா. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. ரோகில்கண்டின் நஜீப் உத்தௌலா மற்றும் அயோத்தியின் ஹிஜா உத்தௌலா ஆகியோருடன் கூட்டணி அமைத்து அப்தாலி பதிலடி கொடுத்தார். பேஷ்வாவின் இளைய புதல்வரான யாரின் தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த மராத்திய இராணுவமும் இருந்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் ராவ். பேஷ்வாவின் இளைய புதல்வரான யாரின் தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த மராத்திய இராணுவமும் இருந்தது? விஸ்வாஸ் ராவ். முகலாய மன்னர் 2ஆம் ஆலம்கீரின் மகன் யார்? யார் அப்படின்னா 2ஆம் ஷா ஆலம். முகலாய மன்னர் 2ஆம் ஆலம்கீரின் மகன் தான் 2ஆம் ஷா ஆலம். சதாசிவராவ் 3ஆம் ஷாஜகானை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு யாரை மன்னராக அறிவித்தார்? யாரை அப்படின்னா 2ஆம் ஷா ஆலம். சதாசிவராவ் 3ஆம் ஷாஜகானை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு யாரை மன்னராக அறிவித்தார்? 2ஆம் ஷா ஆலம். 3ஆம் பானிபட் போர் நடந்தது எப்போது? நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். 1761 ஜனவரி 14. 3ஆம் பானிபட் போர் வந்து 1761 ஜனவரி 14. பானிபட் போருக்கு பிறகு அப்தாலி யாரை டெல்லியின் மன்னராக அங்கீகரித்தார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா 2ஆம் ஷா ஆலம். பானிபட் போருக்கு பிறகு அப்தாலி யாரை டெல்லியின் மன்னராக அங்கீகரித்தார்? 2ஆம் ஷா ஆலம். பேஷ்வா 1ஆம் மாதவராவ் காலம் என்ன? 1761 1772 வரை. பேஷ்வா 1ஆம் மாதவராவ் காலம் வந்து 1761 1772 வரை. பானிபட் போரில் இழந்த மராத்திய அதிகாரத்தை மீட்க யார் முயன்றார்? யார் அப்படின்னா மாதவராவ். பானிபட் போரில் இழந்த மராத்திய அதிகாரத்தை மீட்க யார் முயன்றார்? மாதவராவ். 1771 மராத்தியர் யாரை மீண்டும் டெல்லிக்கு அழைத்து வந்தனர்? யார் அப்படின்னா 2ஆம் ஷா ஆலம். 1771 மராத்தியர் யாரை மீண்டும் டெல்லிக்கு அழைத்து வந்தனர்? 2ஆம் ஷா ஆலம். முதலாம் மாதவராவுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் அவரது இளைய சகோதரர் டேஸ் என்பவர் 1772 பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். ஆன்சர் பார்த்திங்கன்னா நாராயண ராவ். முதலாம் மாதவராவுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் அவரது இளைய சகோதரர் நாராயண ராவ் என்பவர் 1772 பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். கடைசி பேஷ்வா யார் அப்படின்னா 2ஆம் பாஜிராவ். கடைசி பேஷ்வா வந்து 2ஆம் பாஜிராவ். முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் வந்து 1775 1782 வரை. முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1775 to 1782. எந்த உடன்படிக்கையின்படி 1782 ரகுநாத் ராவ் கட்டாய ஓய்வு பெற வைக்கப்பட்டார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா சால்பை உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கையின்படி 1782 ரகுநாத் ராவ்
ரகுநாத் ராவ் கட்டாய ஓய்வு பெற வைக்கப்பட்டார். சால்ஃபை உடன்படிக்கை. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1803 1806 வரை இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர். இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. பேஷ்வா மீது துணைப்படை திட்டத்தை திணித்தார். யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் பார்த்திங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. எந்த ஆண்டு பேசின் ஒப்பந்தம் கையெழுத்தானது? 1802. 1802ஆம் ஆண்டு பேசின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 to 1818. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1817 to 1818. பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? 1817. பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1817. எந்த ஆண்டு பாஜிராவ் எல்பின்ஸ்டனிடம் சரணடைந்தார்? எந்த ஆண்டுனா 1818. 1818ஆம் ஆண்டு பாஜிராவ் எல்பின்ஸ்டனிடம் சரணடைந்தார். சிவாஜியின் வழித்தோன்றலான யார் சதாராவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய அரசாங்கத்துக்கு அரசராக உருவாக்கப்பட்டார்? ஆன்சர் பிரதாப் சிங். சிவாஜியின் வழித்தோன்றலான யார் சதாராவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய அரசாங்கத்திற்கு அரசராக உருவாக்கப்பட்டார்? ஆன்சர் பிரதாப் சிங். மராத்திய நிர்வாகத்தின் மையம் எது? ஆன்சர் பூனா. மராத்திய நிர்வாகத்தின் மையம் பூனா. பேஷ்வாக்களின் கீழ் பெரிய மாகாணங்கள் டேஸ் என்றழைக்கப்பட்ட மாகாண ஆளுநர்களின் கீழ் இருந்தன. ஆன்சர் சர் சுபாஸ்தார்கள். பேஷ்வாக்களின் கீழ் பெரிய மாகாணங்கள் சர் சுபாஸ்தார்கள் என்றழைக்கப்பட்ட மாகாண ஆளுநர்களின் கீழ் இருந்தன. மாகாணங்களின் கீழ் இருந்த மண்டலங்கள் எவை என்று அழைக்கப்பட்டன? சுபாக்கள், பிராந்துகள். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. மாகாணங்களின் கீழ் இருந்த மண்டலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சுபாக்கள், பிராந்துகள். மாவட்டங்களில் பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கியவர்கள் யார் அப்படின்னா மம்லத்தார், காமவிஸ்தார். மாவட்டங்களில் பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கியவர்கள் பார்த்திங்கன்னா மம்லத்தார், காமவிஸ்தார். மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்து கொண்ட அதிகாரிகள் யார்னா தேஷ்முக், தேஷ்பாண்டே. மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்து கொண்ட அதிகாரிகள் தேஷ்முக், தேஷ்பாண்டே. மராத்தியர் ஆட்சியில் மம்லத்தார்கள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து டேஸ் என்ற பெயரில் முன்பணம் வசூலிக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரசத். மராத்தியர் ஆட்சியில் மம்லத்தார்கள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து ரசத் என்ற பெயரில் முன்பணம் வசூலிக்கப்பட்டது. சரியான விடையை தேர்வு செய்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நிர்வாகத்தின் அடிப்படை பிரிவாக கிராமம் திகழ்ந்தது. கிராமம் தன்னிறைவும் சுயசார்பும் உடையதாக இருந்தது. பட்டேல் தலைமை கிராம அதிகாரியாக விளங்கினார். பட்டேலுக்கு உதவியாக குல்கர்னி அல்லது கணக்காளர் மற்றும் ஆவண காப்பாளர் இருந்தார். மத சடங்குகளை நடத்த வேண்டிய மரபு வழியாக வந்த கிராம சேவகர்களாக அவர்கள் விளங்கினார்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா 4மே சரி. நிர்வாகத்தின் அடிப்படை பிரிவாக கிராமம் திகழ்ந்தது. கிராமம் தன்னிறைவும் சுயசார்பும் உடையதாக இருந்தது. பட்டேல் தலைமை கிராம அதிகாரியாக விளங்கினார். பட்டேலுக்கு உதவியாக குல்கர்னி அல்லது கணக்காளர் மற்றும் ஆவண காப்பாளர் இருந்தார். மத சடங்குகளை நடத்த வேண்டிய மரபொழியாக வந்த கிராம சேவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி டேஸ் என்றழைக்கப்பட்டார். ஆன்சர் கொத்வால். நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி கொத்வால் என்றழைக்கப்பட்டார். 140 பொறுத்துக. சவுத் வரி பிரிக்கப்பட்ட விதம், அதாவது விகிதம், அதாவது 100%. 100% எப்படி பிரிச்சிருக்க அப்படின்றது பார்க்கலாம்.
25% பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு, 66% வந்து படைகளை பராமரிப்பதற்காக இராணுவ தளபதிகளுக்கு, 6% பண்டிட் சச்சிவுக்கு அதாவது பிராமணருக்கு, 3% வரி வசூல் செய்பவருக்கு வந்து 3%. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சவுத் வரி பார்த்திங்கன்னா மொத்தம் 100%. அது வந்து 25 ஆட்சியாளர்களுக்கு, 66% வந்து படைகளை பராமரிப்பதற்காக இராணுவ தளபதிகளுக்கு, 6% பண்டிட் சச்சிவுக்கு அதாவது பிராமணர், 3% வரி வசூல் செய்வோருக்கு. அனைத்து தனியார் நாணய தொழிற்சாலைகள் டேஸில் மூடப்பட்டு ஒரே மத்திய நாணய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. எப்போனா 1760. அனைத்து தனியார் நாணய தொழிற்சாலைகள் 1760 மூடப்பட்டு ஒரே மத்திய நாணய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்துக்கு சமமான டேஸ் என்ற வரிகள் வசூலிக்கப்பட்டது. குர்ஜாபட்டி, தஸ்திப்பட்டி, ஏபி சரியானவை. வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்துக்கு சமமான குர்ஜாபட்டி, தஸ்திப்பட்டி என்ற வரிகள் வசூலிக்கப்பட்டது. பொறுத்துக. மகர்கள் காவலர்களாக கிராமத்தில் பணியில் ஈடுபட்டவர்கள் மகர்கள். கொத்வால் நீதி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தான் கொத்வால். மராத்திய இராணுவத்தின் முக்கிய வளம் வந்து குதிரைப்படை. மராத்தியர் ஆட்சியில் முக்கிய வருவாய் வந்து நில வருவாய். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. மகர்கள் வந்து காவலர்களாக கிராமத்தில் பணியில் ஈடுபட்டவர்கள் தான் மகர்கள். கொத்வால் வந்து நீதி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள். மராத்திய இராணுவத்தின் முக்கிய பலம் வந்து குதிரைப்படை. மராத்தியர் ஆட்சியில் முக்கிய வருவாய் வந்து நில வருவாய். 144. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. மராத்திய பகுதியிலிருந்து சிவாஜி படை வீரர்களை தேர்ந்தெடுத்தார். கூற்று 2. ஆனால் பேஷ்வாக்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அனைத்து வகுப்புகளிலிருந்தும் படை வீரர்களை சேர்த்தனர், அதாவது பழங்குடியினர் உட்பட. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் வந்து வரும், அப்போ பார்த்துக்கலாம். மராத்திய பகுதியிலிருந்து சிவாஜி படை வீரர்களை தேர்ந்தெடுத்தார், ஆனால் பேஷ்வாக்கள் நாட்டின் அனைத்து பகுதியிலிருந்தும் அனைத்து வகுப்புகளிலிருந்தும் படை வீரர்களை சேர்த்தனர். 145. பேஷ்வாவின் இராணுவத்தில் இடம் பெற்றிருந்தவர்கள் யார் யார் அப்படின்னா அராபியர், அபிசீனியர், ரஜபுத்திரர், சீக்கியர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பேஷ்வாவின் இராணுவத்தில் இடம்பெற்றிருந்தவர்கள் பார்த்திங்கன்னா அராபியர், அபிசீனியர், ரஜபுத்திரர், சீக்கியர். கண்டவற்றுள் மராத்திய ஆயுதப்படையில் இடம் பெற்றிருந்தவர்கள் போர்த்துகீசியர், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலேயர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. மராத்திய ஆயுதப்படையில் இடம்பெற்றிருந்தவர்கள் வந்து போர்த்துகீசியர், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலேயர்கள். 147. கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். ஒரு முக்கியமான கொஷின். கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் வந்து பாலாஜி விஸ்வநாத். 148. யார் தனது ஆட்சி காலத்தில் நயங்காரா அமைப்பை உருவாக்கினார் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இது பார்த்திங்கன்னா விஜயநகர பாமணி அரசில் வரும். ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. யார் தனது ஆட்சி காலத்தில் நயங்காரா அமைப்பை உருவாக்கினார்? கிருஷ்ணதேவராயர். அவருடைய ஆட்சி காலம் வந்து 1509 1529 வரை. தமிழகத்தில் பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நயங்காராக்கள். ஸோ பாருங்கள், செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. தமிழகத்தில் பிரிக்கப்பட்ட மிகப்பெரிய நயங்காராக்கள் வந்து செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை. தஞ்சாவூரில் நாயகராட்சி முடிவுற்ற ஆண்டு 1673. தஞ்சாவூரில் நாயகராட்சி முடிவுற்ற ஆண்டு 1673. தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சி துவங்கிய ஆண்டு 1676. வெங்கோஜி வந்து தன்னை அரசராக அறிவித்தார். தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சி துவங்கிய ஆண்டு 1676. வெங்கோஜிக்கு பிறகு தஞ்சாவூரை ஆண்டவர் யார்? வெங்கோஜிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாஜி. வெங்கோஜிக்கு பிறகு தஞ்சாவூரை ஆண்டவர் வந்து சாஜி. சாஜியின் சகோதரர் யார் தஞ்சாவூரின் அடுத்த ஆட்சியாளராக அமர்ந்தார்? யார்னா முதலாம் சரபோஜி. சாஜியின் சகோதரர்
யார் தஞ்சாவூரின் அடுத்த ஆட்சியாளராக அமர்ந்தார்? முதலாம் சரபோஜி. தஞ்சாவூரை ஆண்ட டேஸ் என்பவர் மராத்திய சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர். யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி. தஞ்சாவூரை ஆண்ட இரண்டாம் சரபோஜி என்பவர் மராத்திய சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர். நெக்ஸ்ட் 155வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். மராத்திய அரசர் ராஜாராம் முகலாய படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக ராய்கரிலிருந்து தப்பி ஓடி செஞ்சியில் அடைக்கலம் புகுந்தார். படைத்தளபதி சுல்பிகார் கான் தலைமையிலும் பின்னர் தாவூத் கான் தலைமையிலும் அவரை தொடர்ந்து சென்று முகலாய படைகள் செஞ்சியை கைப்பற்றின. செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலில் பண்டேலா ராஜபுத்திர தலைவர் சூரப் சிங் செஞ்சி கோட்டையின் கிளாதாராக 1700 பணியில் அமர்த்தப்பட்டார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. மறுபடியும் ஒன்ஸ் ரீட் பண்ணுற பாருங்கள். மராத்திய அரசர் ராஜாராம் முகலாய படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக ராய்கரிலிருந்து தப்பி ஓடி செஞ்சியில் அடைக்கலம் புகுந்தார். படைத்தளபதி சுல்பிகர் கான் தலைமையிலும் பின்னர் தாவூத் கான் தலைமையிலும் அவரை தொடர்ந்து சென்று முகலாய படைகள் செஞ்சியை கைப்பற்றின. செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலில் பண்டேலா ராஜபுத்திர தலைவர் சூரப் சிங் செஞ்சி கோட்டையின் கிளாதாராக 1700 பணியில் அமர்த்தப்பட்டார். இரண்டாம் சரபோஜி ஜெர்மானிய சமயப்பரப்பு குழுவை சேர்ந்த டேஸ் என்பவரிடம் கல்வி பயின்றார். ஆன்சர் வந்து ஃப்ரெடரிக் ஸ்வார்ட்ஸ். இரண்டாம் சரபோஜி ஜெர்மானிய சமயப்பரப்பு குழுவை சேர்ந்த டேஸ் என்பவரிடம் கல்வி பயின்றார். ஃப்ரெடரிக் ஸ்வார்ட்ஸ். மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்தை கையாளும் மருத்துவராக திகழ்ந்தவர். ஆன்சர் வந்து இரண்டாம் சரபோஜி. மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்தை கையாளும் மருத்துவராக திகழ்ந்தவர் வந்து இரண்டாம் சரபோஜி. இரண்டாம் சரபோஜி பற்றி எவை சரியானவை? ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு அச்சகத்தை நிறுவுவது சரபோஜியின் நவீன திட்டங்களில் ஒன்றாக இருந்தது. இதுவே மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான முதலாவது அச்சகமாகும். ஸோ ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. ஒரு அச்சகத்தை நிறுவுவது சரபோஜியின் நவீன திட்டங்களில் ஒன்றாக இருந்தது. இதுவே மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான முதலாவது அச்சகமாகும். எந்த நூலகம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு இரண்டாம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு இரண்டாம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது. 160வது கொஷின் கூற்று 1. மராத்திய அரசவையின் அன்றாட அலுவல்கள் 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மராத்தியரிடையே நடந்த கடித போக்குவரத்து ஆகியன மோடி எழுத்து வடிவ ஆவணங்களாக அமைந்துள்ளன. கூற்று 2. மராத்திய மொழியில் அமைந்த ஆவணங்கள் மோடி எழுத்து வடிவம் எழுதப்பட்டன. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. மராத்திய அரசவையின் அன்றாட அலுவல்கள் 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மராத்தியர் இடையே நடந்த கடித போக்குவரத்து ஆகியன மோடி எழுத்து வடிவ ஆவணங்களாக அமைந்துள்ளன. மராத்திய மொழியில் அமைந்த ஆவணங்கள் மோடி எழுத்து வடிவம் எழுதப்பட்டன. இரண்டாம் சரபோஜி டேஸ் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார். ஆன்சர் வந்து சிஎஸ் ஜான். இரண்டாம் சரபோஜி சிஎஸ் ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார். கூற்று 1. ஜான் கல்வித்துறையில் புதிய பரிசோதனைகளையும் சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டார். கூற்று 2. பாடத்திட்டம் மற்றும் கல்வி பயிற்றும் முறைகளில் அவர் நவீன முறைகளையும் மாணவர்களுக்கு உறைவிட பள்ளி முறையையும் அறிமுகம் செய்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. ஜான் கல்வித்துறையில் புதிய பரிசோதனைகளையும் சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டார். பாடத்திட்டம் மற்றும் கல்வி பயிற்றும் முறைகளில் அவர் நவீன முறைகளையும் மாணவர்களுக்கு உறைவிட பள்ளி முறையை அறிமுகம் செய்தார். 163வது கொஷின். எந்த ஆண்டு ஆங்கிலேய காலனி அரசுக்கு ஜான் சமர்ப்பித்த முக்கிய திட்டத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்திய மாணவர்களுக்கு இலவச பள்ளிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்? ஆன்சர் வந்து 1812. 1812ஆம் ஆண்டு
ஆங்கிலேய காலனி அரசுக்கு ஜான் சமர்ப்பித்த முக்கிய திட்டத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்திய மாணவர்களுக்கு இலவச பள்ளிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை ஆளுநரான யார் 1820ஆம் ஆண்டில் தொடக்க பொது பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தை யோசனையாக கூறினார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா தாமஸ் மன்றோ. சென்னை ஆளுநரான தாமஸ் மன்றோ 1820ஆம் ஆண்டில் தொடக்க பொது பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தை யோசனையாக கூறினார். 1803ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் கிறிஸ்தவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொது பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி. 1803ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் கிறிஸ்தவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொது பள்ளியை நிறுவியவர் இரண்டாம் சரபோஜி. புதிய அல்லது நவீன கல்வி முறைக்காக நவவித்யா முறையை அரசவை நடத்திய பள்ளிகளில் அறிமுகம் செய்தவர்? ஆன்சர் இரண்டாம் சரபோஜி. புதிய அல்லது நவீன கல்வி முறைக்காக நவவித்யா முறையை அரசவை நடத்திய பள்ளிகளில் அறிமுகம் செய்தவர் இரண்டாம் சரபோஜி. டேசாம் ஆண்டு நிறுவப்பட்ட முக்தாம்பாள் சத்திரம் சரபோஜியின் விருப்பமான அன்ன சத்திரமாகும். எந்த வருஷம்னா 1803. 1803ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட முக்தாம்பாள் சத்திரம் சரபோஜியின் விருப்பமான அன்ன சத்திரமாகும். மத பரப்பாளர்கள் கண்ணந்தன்குடியில் நடத்திய ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான பள்ளியை ஆதரித்தவர்? ஆன்சர் இரண்டாம் சரபோஜி. மத பரப்பாளர்கள் கண்ணந்தன்குடியில் நடத்திய ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான பள்ளியை ஆதரித்தவர் இரண்டாம் சரபோஜி. மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர்? ஆன்சர் இரண்டாம் சரபோஜி. மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர் இரண்டாம் சரபோஜி. 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்கியவர் அதுவும் இரண்டாம் சரபோஜி. 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்கியவர் இரண்டாம் சரபோஜி. பிரத்யேகமான கை ஓவியங்கள் மூலமாக முக்கிய மூலிகைகள் பற்றி தகவல்களை யார் பட்டியலிட்டு பாதுகாத்தார்? யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி. பிரத்யேகமான கை ஓவியங்கள் மூலமாக முக்கிய மூலிகைகள் பற்றி தகவல்களை யார் பட்டியலிட்டு பாதுகாத்தார்? இரண்டாம் சரபோஜி. 172 பொறுத்துக. 1823ஆம் ஆண்டு அறிக்கை தாமஸ் மன்றோ வெளியிடப்பட்ட அறிக்கை. தஞ்சாவூரில் இருந்த மொத்த பள்ளிகள் 44. அந்த 44ல் அரசவை மூலமாக நடத்தப்பட்ட இலவச பள்ளிகள் 21, சமய பரப்பாளர்கள் நடத்திய பள்ளிகள் 19, ஆலய நிர்வாகம் நடத்திய பள்ளிகள் 1, ஆசிரியர்கள் இலவசமாக நடத்திய பள்ளிகள் 3, ஏழைகளுக்கு உணவும் உறைவிட வசதியும் 13 சத்திரங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 1823ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. பாரம்பரிய இந்திய கலைகளான நடனம் மற்றும் இசையை ஆதரிப்பதில் பெரும் கொடையாளராக விளங்கியவர் யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி. பாரம்பரிய இந்திய கலைகளான நடனம் மற்றும் இசையை ஆதரிப்பதில் பெரும் கொடையாளராக விளங்கியவர் இரண்டாம் சரபோஜி. இரண்டாம் சரபோஜி எழுதிய நூல்கள்: குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்ரா ராட்சசியா. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. இரண்டாம் சரபோஜி எழுதிய நூல்கள் குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்ரா ராட்சசியா. 175வது கொஷின். கர்நாடக இசையில் மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினெட், வயலின் ஆகிய கருவிகளை அறிமுகம் செய்தவர்? ஆன்சர் இரண்டாம் சரபோஜி. கர்நாடக இசையில் மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினெட், வயலின் ஆகிய கருவிகளை அறிமுகம் செய்தவர் இரண்டாம் சரபோஜி. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர்? ஆன்சர் இரண்டாம் சரபோஜி. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில்
தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் இரண்டாம் சரபோஜி. சரபோஜி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். 1832 மார்ச் 7 ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு சரபோஜி மரணமடைந்தார். அவரது அரசு சார்ந்த அனைத்து பகுதிகளிலும் அவரது மறைவு குறித்த துக்கம் அனுசரிக்கப்பட்டது. அவரது இறுதி யாத்திரையில் 90,000 பேருக்கு அதிகமாக கலந்து கொண்டனர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 1832 மார்ச் 7 ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு சரபோஜி மரணமடைந்தார். அவரது அரசு சார்ந்த அனைத்து பகுதிகளிலும் அவரது மறைவு குறித்த துக்கம் அனுசரிக்கப்பட்டது. அவரது இறுதி யாத்திரையில் 90,000 பேருக்கு அதிகமாக கலந்து கொண்டனர். முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர எவரிடமும் அது இளவரசர் தன்மையோடு அலங்கரித்தது இல்லை என்று இரண்டாம் சரபோஜியின் மறைவு பற்றி கூறியவர் யார் அப்படின்னா பிஷப் ஹீபர். முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர எவரிடமும் அது இளவரசர் தன்மையோடு அலங்கரித்தது இல்லை என்று இரண்டாம் சரபோஜி மறைவு பற்றி கூறியவர் பிஷப் ஹீபர். ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் முடிஞ்சது. புக் பேக் கொஷின் பார்க்கலாம். வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியோர் யார் அப்படின்னா மராத்தியர். வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியோர் மராத்தியர். புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது யார் அப்படின்னா ஜெய்சிங். புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே கையெழுத்தானது. சிவாஜியின் ஆலோசனை சபை டேஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் அஷ்டபிரதானம். சிவாஜியின் ஆலோசனை சபை அஷ்டபிரதானம் என்று அழைக்கப்பட்டது. சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிக சிறிய படை அலகின் தலைவராக டேஸ் இருந்தார் யார் அப்படின்னா நாயக். சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிக சிறிய படை அலகின் தலைவராக நாயக் இருந்தார். மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா டேஸ் ஆவார் யார் அப்படின்னா முதலாம் பாஜிராவ். மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா முதலாம் பாஜிராவ் ஆவார். டேஸ் கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றார் யார் அப்படின்னா நாதிர்ஷா. நாதிர்ஷா கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றார். டேஸ் உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. எந்த உடன்படிக்கை அப்படின்னா சால்ஃபை உடன்படிக்கை. சால்ஃபை உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரின் போது ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரின் போது ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு. கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஸ் ஏற்றிருந்தார் யார் அப்படின்னா பட்டேல். கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை பட்டேல் ஏற்றிருந்தார். மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க டேஸ் இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது. ஸோ என்ன அப்படின்னா தன்வந்திரி மகால். மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மகால் இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராட்சசியா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரி. குமார சம்பவம் என்பது அவர் எழுதாத புத்தகம். ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ பாருங்கள், சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் 1660ஆம் ஆண்டு அப்சல்கான் தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இது தவறு. இது அப்சல்கான் கிடையாது, ஷைஸ்டகான்.
சிவாஜியின் வழித்தோன்றல்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னிலையில் செயல்பட்டது. செஞ்சி வந்து முன்னிலை கிடையாது, இரண்டாம் கட்ட பாதுகாப்பு அரணாக செயல்பட்டது தான் வந்து செஞ்சி. சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் மனிதாபிமானம் சார்ந்தது, உற்பத்தி செய்பவர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. இது வந்து சரி. சர்தேஷ்முகி சிவாஜி வசூலித்த 15% கூடுதல் வருவாய் ஆகும். 15% கிடையாது, 10%. ஸோ இதில் சரியானது வந்து ஆப்ஷன் சி மட்டும். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்கள், இதில் வந்து சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆங்கிலேயர்கள் மராத்தியருடன் நட்புறவு கொண்டு தக்காணத்தில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமை பெற்றனர். மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து தவறு. 1749 ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை சாகு தோற்கடித்து கொன்றார். இது 1749 கிடையாது, 1740 ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை சாகு கிடையாது, ரகோஜி போன்ஸ்லே தோற்கடித்து கொன்றார். பேஷ்வாக்களின் கீழ் நீதிமுறை முழுமை பெற்றிருந்தது. இது வந்து தவறு. தஞ்சை மராத்திய அரசில் போன்ஸ்லே வம்சத்தின் கடைசி அரசர் வெங்கோஜி ஆவார். வெங்கோஜிக்கு வந்து கிடையாது, இரண்டாம் சரபோஜி. கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்கள், சிவாஜியின் கீழ் இருந்த நீதி நிர்வாகம் பழமையான ஒன்றாகும். இது வந்து சரி. நிலையான நீதிமன்றங்களும் விதிமுறைகளும் இருந்தன என்பது தவறு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 193. கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. வடகிழக்கு எல்லைப்புற பகுதியின் பாதுகாப்பை வீழ்ந்து கொண்டிருந்த முகலாய பேரரசு நழுவவிட்டது. இது நாதிஷா படையெடுப்பிற்கு வழிவகுத்தது. இந்த ஆப்ஷன் பி வந்து சரி. ஆப்ஷன் ஏ வந்து தவறு. அது ஏன்னா வடகிழக்கு கிடையாது, வடமேற்கு. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 194 கூற்று. 3ஆம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. காரணம், இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 195 கூற்று. காலாட்படை வீரர்கள் மகாராஷ்டிராவில் இருந்து மட்டும் தேர்வு செய்யப்பட்டனர். காரணம், மராத்தியர் குதிரைப்படையில் பணியாற்றிய விரும்பினர். காலாட்படை வீரர்கள் வந்து நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பேஷ்வாவுடைய ஆட்சி காலத்தில் வந்து தேர்வு செய்யப்பட்டனர். பேஷ்வா ஆட்சி காலத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும். இதே வந்து சிவாஜி படை வீரர்கள் வந்து மராத்திய பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஸோ அது பார்த்துக்கோங்க, இங்கே வந்து பேஷ்வா சிவாஜி அப்படின்ற வார்த்தை எதுவுமே வந்து இல்லை. ஸோ காலாட்படை வீரர்கள் வந்து பேஷ்வா ஆட்சி காலத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதே சிவாஜி படை வீரர்கள் வந்து மராத்திய பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 196. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை. பாருங்கள், சிவாஜி மலையெலி இது வந்து சரி. முதலாம் பாஜிராவ் உத்கீர் போர் இதான் வந்து தவறு. ஏன்னா பாலாஜி பாஜிராவ் தான் உத்கீர் போர். தைமூர் ஷா லாகூரின் வைஸ்ராய் இதுவும் சரி. தேசிங் வந்து செஞ்சி இதுவும் வந்து சரி. பொறுத்துக. அமத்தியா அரசின் அனைத்து பொது கணக்குகள் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம், அது சரி. சுமந்த் அப்படின்னா போர் மற்றும் அமைதி. பண்டிட்ராவ் பொது ஒழுக்கம் நடைமுறைகள். வாக்கியனாவிஸ் அரசின் நடவடிக்கைகள் பற்றிய ஆவணங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஸோ அமத்தியா வந்து அரசின் அனைத்து பொது கணக்குகள். சுமந்த் போர் மற்றும் அமைதி. பண்டிட்ராவ் பொது ஒழுக்கம் நடைமுறைகள். வாக்கியனாவிஸ் அரசின் நடவடிக்கைகள் பற்றிய ஆவணங்கள். 198 கடைசி கொஸ்டின். சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படி எழுதவும். சிவாஜிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பாஜி, ராஜாராம், சாகு, இரண்டாம் சரபோஜி. ஸோ இதான் வந்து சரியான வரிசை. ஸோ வெற்றிகரமாக மராத்தியர் லெசன் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.